மாநில கல்விக் கொள்கையை பின்பற்றி பாடத்திட்டம் மாற்றி அமைக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்போம். சங்கரன், வணக்கம். பள்ளிக்கல்வித்துறையின் இந்த அறிவிப்பு குறித்த விவரங்கள். வணக்கம் வருணன். மத்திய அரசுடைய தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக மாநில கல்விக் கொள்கை உருவாக்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அதன்படி அண்மையில் பள்ளி கல்வித்துறைக்கான மாநில கல்விக் கொள்கை வெளியிடப்பட்டது. அந்த கொள்கையில் இடம்பெற்ற கருத்துக்கள் அடிப்படையில் இந்த ஆண்டு முதல் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் மாநில பள்ளி கல்விக் கொள்கையை பின்பற்றி பாடத்திட்டங்களில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வருவதற்கு பள்ளி கல்வித்துறை முடிவு செய்திருக்கிறது. முதல் கட்டமாக 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையான பாடத்திட்டங்களில் பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வரப்பட உள்ளன. இதற்காக பாடவாரியாக நிபுணர் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான அரசாணைகளை பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளர் வெளியிட்டிருக்கிறார். வரக்கூடிய கல்வியாண்டுக்கான பாட புத்தகங்கள் அச்சிடக்கூடிய பணிகள் எல்லாம் பூர்வாங்க பணிகள் துவங்கிவிட்டன. எனவே வரக்கூடிய கல்வியாண்டில் இது உடனடியாக அமலுக்கு வராது. அதே நேரத்தில் 2026-7வது கல்வியாண்டில் இந்த புதிய பாடத்திட்டங்கள் என்பது அமலுக்கு வரும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. வரக்கூடிய கல்வியாண்டுக்கு அடுத்த கல்வியாண்டில் புதிய மாற்றி அமைக்கப்பட்ட பாடத்திட்டங்கள் பள்ளிகளில் அமலுக்கு வரும். 2வது கட்டமாக 9வது முதல் 12ஆம் வகுப்பு வரையான பாடத்திட்டங்களும் மாற்றி அமைக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மாநில பள்ளி கல்விக் கொள்கையில் தமிழகத்தினுடைய வரலாறு, பண்பாடுகள், கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை பின்பற்றி அண்மையில் அதற்கான கொள்கை வெளியிடப்பட்டது. தற்போது அதனை பின்பற்றி பாடத்திட்டங்கள் மாற்றி அமைப்பதற்கு நிபுணர் குழு அமைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. வருணன், விவரங்களுக்கு நன்றி சங்கரன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் ராணி அகல்யா தினமும் மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள்.